हिमालयः முதல் ஸ்லோகம் யாராவது இது முடிச்சாச்சு நினைக்கிறேன் முதல் ஸ்லோகம் அர்த்தம் சொல்லணும் இல்லையா இது பதம் பிரிச்சு எல்லாம் சொன்னதா சொல்லியாச்சு சுவாமி எல்லாம் சொல்லியாச்சு சரி अस्ति उत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगादिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य उत्तरस्यां दिशि अस्ति எப்படி இருக்காருனாக்க पृथिव्याः मानदण्ड इव स्थितः पृथिव्याः षष्ठी विभक्ति लतायाः लतयोः लतानां இதெல்லாம் படிக்கணும் उत्तरस्यां सप्तमी विभक्ति एकवचनम् अस्ति अस्ति स्तः सन्ति दिशि दिशि सप्तमी विभक्ति एकवचनम् இப்படி படிக்கணும் पूर्वापरौ तोयनिधिव अवगाह्य स्थितः स्थाधातुः तप्रत्ययः पृथिव्याः पृथिवी शब्दरूपं षष्ठी विभक्ति एकवचनं पृथिव्याः पृथिव्योः पृथिवीनाम् इव मानदण्डः அப்படின்னு படிச்சுக்கணும் சரியா இது படிங்க இதுக்கப்புறம் படிங்க இது வரைக்கும் படிங்க இதுலேருந்து ஆரம்பிச்சு படிங்க அடியன் வசுதா வாசிக்கிறேலாமா அடியன் इति महाकवि कालिदासस्य कुमार इति महाकवि कालिदासः कुमारसम्भव महाकाव्ये पर्वतराजं हिमालयम् एवं वर्णितवान् अयं वर्णितवान् ओके वर्णितवान् अयं भारतस्य उत्तरस्यां दिशि भारतस्य मकुटमिव विराजते अयं सर्वदा हिमेन आच्छादितः अस्ति हिमस्य आलयः हिमालय इत्युच्यते अयं पर्वतः भूलोके सर्वेभ्यः पर्वतेभ्यः उन्नतोऽस्ति अतः अयं पर्वतराजः इति कथ्यते इति महाकवि कालिदासः कुमारसम्भव महाकाव्ये पर्वतराजं हिमालयम् एव वर्णितवान् अयं भारतस्य उत्तरस्यां दिशि भारतस्य मकुटमिव विराजते अयं सर्वदा हिमेन आच्छादितः अस्ति हिमस्य आलयः हिमालयः इत्युच्यते अयं पर्वतः भूलोके सर्वेभ्यः सर्वेभ्यः पर्वतेभ्यः उन्नतोऽस्ति अतः अयं पर्वतराजः इति कथ्यते अडियन् इति महाकवि कालिदासः कुमारसम्भव महाकाव्ये पर्वतराजं हिमालयम् एवं वर्णितवान् अयं भारतस्य उत्तरस्यां दिशि भारतस्य मकुटमिव विराजते अयं सर्वदा हिमेन आच्छादितः अस्ति हिमस्य आलयः हिमालयः इत्युच्यते अयं पर्वतः भूलोके सर्वेभ्यः पर्वतेभ्यः उन्नतोऽस्ति अतः अयं पर्वतराजः इति कथ्यते
இது மகாகவி காளிதாச அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அர்த்தம் முடிஞ்சா சொல்லுங்க சுவாமி, அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுங்க. இது महाकवि कालिदासः कुमारसम्भव महाकाव्ये पर्वतराजं हिमालयम् एवं वर्णितवान्. இது இந்த நாயகி ஸ்லோகம் இப்படி மகாகவி காளிதாசன் குமாரசம்பவமான மகாகாவியத்துல பர்வதராஜனான ஹிமாலய மலைய பத்தி வர்ணிச்சிருக்கு. அயம் பாரதஸ்ய உத்தரஸ்யாம் திசி பாரதஸ்ய மகுட்டமேவ விராஜதே. இந்த மலை எப்படி இருக்குன்னா பாரத தேசத்துக்கு வடக்கு பகுதியில இருக்கு. அது வடக்கு மோஸ்ட், அதாவது நார்த் மோஸ்ட் பகுதியில இருக்கு. அதனால அது ஹிமாலய அதுவும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கனால அது மக்குட்டமா பாரத தேசத்துல இருக்கிறது சொல்றான். மக்குட்டமா இருக்கு. சர்வதா ஹிமேல ஆச்சாரிதா அஸ்தி. இந்த மலை எப்போதுமே பனியினால அந்த ஸ்னோ கேப்ஸ் எல்லாம் நிறைய இந்த மலையில எப்போதுமே. அயம் பாரதஸ்ய உத்தர ஹிமஸ்ய ஆலயः ஹிமாலயः இத்திட்டது. அதாவது இந்த மலை ஹிமத்தோட இருக்கிற இடம்ன்றதுனால, அதாவது ஹிமம் அப்படின்னா பனியோட ஆலயமா இருக்கிறதுனால, இங்க எப்போதுமே பனி இருக்கிறதுனால அந்த இடம் ஹிமாலயம் அப்படின்னு அழைக்கப்படுறது. அடுத்தது அயம் பர்வதே அயம் பர்வதே மூலோகः சர்வேभ्यः पर्वतेभ्यः उन्नतोऽस्ति. अयं पर्वतः पर्वतेन படிச்சிருங்க. अयं पर्वतः अयं पर्वतः मूलोकः मूलोके सर्वेभ्यः पर्वतेभ्यः उन्नतोऽस्ति. இந்த மலை பூலோகத்திலே பூமியிலே, அதாவது இருக்கிறதுலே பெரிய மலையில ஒன்று, அதாவது இருக்கிறதே பெரிய மலை. அத்தः அயம் பர்வதராஜः इति கத்தியதே. அதனால இந்த மலை பர்வதராஜா, மலைகளுக்கெல்லாம் அரசனா கருதப்படுது. உத்தமம் உத்தமம் பிரமாதம். படிங்க படிங்க. அடியன் சுவாமி, எல்லா குழந்தைகளும் வாசிச்சுட்டு சரி. இது இதினா இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி மகாகவி காளிதாசா, மகாகவியான காளிதாசர் குமாரசம்பவ மகாகாவிய, தன்னுடைய குமாரசம்பவம்ன்ற மகாகாவியத்துல சப்தமி பக்தி, சரியா? பர்வதே காவ்யே, காவ்யே காவியம் பிரதமா பக்தி, காவ்யே சப்தமி பக்தி. பர்வதராஜனான ஹிமாலயம், ஹிமவானை, ஹிமாலயத்தை ஏவம் வர்ணித்தவான், இம்மாதிரியாக வர்ணித்தார். யார் வர்ணிச்சது? மகாகவி காளிதாசர். எதுல வர்ணிச்சிருக்கார்? குமார சம்பவத்துல வர்ணிச்சிருக்கார். இது யார்? இது ஹிமாலயத்துக்கு இன்னொரு இது என்ன விசேஷனம் என்ன அப்படின்னா பர்வதராஜம் ஹிமாலயம் ஏவம் வர்ணித்தவான், இந்த மாதிரியாக வர்ணிச்சிருக்கார். அடுத்தது அயம் பாரதஸ்ய, அயம்னா ஹிமாலயா பாரதஸ்ய உத்தரஸ்யாம் திசின்னா கிழக்கு, இது
வடக்கு பக்கத்துல, உத்தரம் அப்படின்னா வடக்கு, உத்தரஸ்யாம் திசி உத்தர திசையில, பாரதஸ்ய மகுடமிவ விராஜதே பாரதத்தினுடைய கிரீடம் போல முகுடம் போல விராஜதே மகுடம் போல இருக்கு. தலையில வந்து மகுடம் வச்சுட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அயம் சர்வதா ஹிமேன ஆச்சாதிதா, ஆச்சாதினா கவர்டுன்னு அர்த்தம். ஹிமேன ஆச்சாதிதா இமாச்சாதிதா, இது வந்து எப்போதுமே வந்து பனியினால சூழப்பட்டதாக இருக்கிறது. ஹிமாலயா ஹிமஸ்ய ஆலயா ஹிமாலயா, ஹிமம் இது பனி, பனிக்கு இருப்பிடம், ஆலயான இருப்பிடம்னு அர்த்தம். தேவாலயா சொல்றோம் இல்லையா, தேவனுக்கு கடவுள் இருக்கும் இடம். ஹிமாலயா இத்யுச்யதே, ஹிமஸ்ய ஆலயா ஹிமாலயா. அதுக்கே ஹிமாலயான்னு பேர் வந்தது அப்படின்னாக்கா இதனாலதான் பேர் இருந்தது. எப்படி பேர் இருந்ததுன்னா இதுக்கெல்லாம் வந்து இருப்பிடம், பனிக்கு இருப்பிடம். அதனால அயம் பர்வதா பூலோகே சர்வேभ्यः पर्वतेभ्यः उन्नतः अस्ति, उन्नतोस्ति, उन्नतः प्लस अस्ति उन्नतोस्ति. அயம் பர்வதः இந்த மலையானது, பூலோகே பூலோகத்திலே, சர்வேभ्यः पर्वतेभ्यः எல்லா மலைகளை காட்டிலும், சதுர்த்தி பக்தி இது சரியா. சர்வேभ्यः पर्वतेभ्यः சதுர்த்தி பக்தி பகுவச்சனம், அனைத்து மலைகளை காட்டிலும், மற்ற எல்லா மலைகளை காட்டிலும் உன்னதா உயர்ந்தது, உயரத்தில் உயர்ந்ததாக இருக்கிறது. அத்தஹ அயம் பர்வதராஜா இது கத்தியதே, அதனால இதற்கு பர்வதராஜன் என்று சொல்லப்படுகிறது. கத்தியதே அப்படின்னா சொல்லப்படுகிறது. இதுலேன்னு சொல்லதான் கதான்ற வேர்டு இதுலேருந்து வந்த கத் என்ற தாத்திலே வந்ததுதான் கதா. கதான்னா சொல்றதுன்னு அர்த்தம். அதனால கத்தியதே சொல்லப்படுகிறது. அத்தஹ அயம் பர்வதராஜா இது கத்தியதே, அதனாலதான் இதற்கு மலைகளின் அரசன் என்று சொல்லப்படுகிறது. சரியா. வேற யாருன்னா படிச்ச அர்த்தம் சொல்லணும்னா படிச்ச அர்த்தம் சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த பேராகிராஃப் போலாம். அடியன் ஒரே ஒரு டவுட் அடியன், இத்யுச்யதே அப்படின்னா இதி பிளஸ் உச்சதே இத்யுச்சதே ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம். உச்சதேனாலும் அதேதான், சொல்லப்படுகிறது, ரெண்டும் அதே அடியன். அடுத்தது யாருன்னா படிக்கிறீங்களா? யாராவது அர்த்தம் சொல்றீங்களா? அடியன் சொல்லுங்கம்மா. அடியன் इति महाकवि कालिदासः कुमारसम्भव महाकाव्ये पर्वतराजं हिमालयम् एव वर्णितवान्. அப்படின்னு மகாகவி காளிதாசன் குமார சம்பவத்துல அந்த பர்வதராஜன் அதாவது ஹிமாலயத்தை பத்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். அயம் பாரதஸ்ய உத்தரஸ்யாம் திசி பாரதஸ்ய மகுடமிவ விராஜதே. இந்த மலை வந்து பாரதத்தோட நார்த்ல இருக்கு, அதனால பாரதத்தோட மகுடம் கூட சொல்லலாம். அயம் சர்வதா ஹிமேன ஆச்சாதிதா அஸ்தி. அது வந்து எப்பவுமே ஸ்னோவால ஃபுல்லா இருக்கும், கவர் பண்ணிருக்கும், ஸ்னோவால கவர் ஆயிருக்கும். ஹிமஸ்ய ஆலயः ஹிமாலயः இத்யுச்யதே. ஹிமத்தோட ஆலயம்னா ஸ்னோவோட பிளேஸ், ஸ்னோவோட ஹவுஸ் அப்படிங்கிறதுனால ஹிமாலயம்னு பேர் வந்தது. அயம் பர்வதः பூலோகே சர்வேभ्यः एव तेभ्यः உன்னதோஸ்தி. இந்த பூலோகத்துல இருக்கிற எல்லா பகுதியோட கம்பேர் பண்ணாலும் ஹிமாலயம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஹிமாலயம் தான் பெஸ்டா இருக்கும். अतः अयं पर्वतराजः इति कथ्यते. அதனால நம்ம பர்வதராஜன்னு சொல்லுவோம். தன்யாஸ்மதி. அடியன சிரிஷா சம்ருத் யாராவது அர்த்தம் சொல்லி வாசிக்கிறீங்களா? ட்ரை பண்ணிட்டா அடியன். इति महाकालिदासः कुमारसम्भव महाकाव्ये
पर्वतराजं हिमालयम् एवं वर्णितवान्. இந்த மாதிரி மகாகவி காளிதாசனுடைய குமார சம்பவம் மகாகாவியத்துல பர்வதராஜம் அப்படின்னா மவுண்டனோட கிங் மாதிரி ஹிமாலயத்தை வர்ணித்தார். அயம் பாரதஸ்ய உத்தரஸ்யாம் திஷி பாரதஸ்ய மகுடமிவ விராஜதே. இது பாரத தேசனுடைய வடக்கு திசையில பாரத கிரீட்டமாக விளங்குகின்றது. அயம் சர்வதா ஹிமேன ஆச்சாதிதः அஸ்தி. இது எப்போதும் பனியில் மூடப்பட்டதாக உள்ளது. ஹிமஸ்ய ஆலயः ஹிமாலயः. ஹிமம்னா பனி, சோ பனியோடைய இருப்பிடம் வந்து ஹிமாலயம். இத்யுச்சதே என்று சொல்லப்படுகின்றது. அயம் பர்வத்தः பூலோகே சர்வேभ्यः பர்வதேभ्यः உன்னதோஸ்தி. இந்த மவுண்டன் பூலோகத்துல எல்லா மவுண்டன்களிலும் மிகவும் உயர்ந்தது, டாலஸ்டா இருக்கு. अतः अयं पर्वतराजः इति कथ्यते. அதனால் ஓகே, சோ இதனால இது எல்லா மவுண்டன்ஸோட கிங்னு சொல்லப்படுகிறது. அடியன் சம்ருத் வாசிக்கிறீங்களா? அடியன் சம்ருத் கேக்குறதா? வாசிச்சு அர்த்தம் சொல்ல முடியுமா? அடியன் அவனைய சுவாமி கூப்பிட்டாரு, அவனுக்கு வரத்துக்கு ஆகாது அடியன். அடியன் சாரி அடியன். அடியன் ஸ்ரீரங்கபுரியா வாசி. अडियन् अडियन् इति महाकविकालिदासः कुमारसम्भवमहाकाव्ये पर्वतराजं हिमालयम् एवं वर्णितवान्. இப்படியே மகாகவி காளிதாசர் அவரோட குமார சம்பவத்துல நம் மவுண்டன்ஸ்க்கெல்லாம் ராஜனான ஹிமாலய அவரை பத்தி எழுதியிருக்கார். அயம் பாரதஸ்ய உத்தரஸ்யாம் திஷி பாரதஸ்ய மகுடம் இவ விராஜதே. இது பாரதத்துடைய நார்த் பக்கத்துல இருக்கு. இது அது எப்படி இருக்குன்னா அதோட கிரவுன் பாரத தேசத்துடைய கிரவுன் மாதிரியும் இருக்கு. அயம் சர்வதா ஹிமேன ஆச்சாதிதः அஸ்தி. இங்க எப்பவுமே ஸ்னோவோட கவர்டா இருக்கு. ஹிமஸ்ய ஆலயः ஹிமாலயः இத்யுச்யதே. ஹிமஸ்ய ஆலயः ஹிமாலயः, அதாவது ஹிமம் அப்படின்னா ஸ்னோ, ஆலயः அதாவது ஸ்னோவுடைய இருப்பிடமான ஹிமாலயம் அது அப்படின்னு நம்ம சொல்றோம். அயம் பர்வதः பூலோகே சர்வேभ्यः பர்வதேभ्यः உன்னதோஸ்தி. இந்த பர்வதம் பூலோகத்துல இருக்கிற எல்லா பர்வத்தத்தோட இது வெரி ஹை ஆர் வெரி டால். அத்தः அயம் பர்வதராஜः இது கத்யதே. அதனால இத பர்வதராஜம் கிங்கோட மவுண்டன்ஸோட கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடியன்
அடியன் சுவாமி எல்லா குழந்தைகளும் சொல்லிட்டாரு. எல்லாரும் வாசி. சரி, அடுத்த பேராகிராஃப். இதுல இருந்து ஆரம்பிச்சு படிங்க. இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரல படிங்க. படிங்க. அடியன் வசுதா ஆரம்பிக்கலாம். அப்புறம் சாட்ல கொடுத்துருக்க ஆர்டர் படி வாசிக்கலாமா? अयं पर्वतः अस्माकं रक्षकः अपि अस्मिन् மீனிங் இப்ப வேணாம் அடியன், முதல்ல படிங்க அடியன், அப்புறம் மீனிங் படிக்கலாம். சரியா? ஒரு 2 பேராவது படிங்க, மீனிங் இல்லாத படிங்க. அப்புறம் अस्मिन् बहुविधाः वनस्पतयः औषधयः धातवः रत्नानि च उपलभ्यन्ते। अनेकानि तीर्थस्थानानि अपि प्रसिद्धानि सन्ति। तेषु बदरीनाथः, केदारनाथः, अमरनाथः, प्रयागः, ऋषिकेशः च प्रसिद्धाः सन्ति। अस्मात् पर्वतात् बह्व्यः प्रयागः प्रसिद्धाः सन्ति। बह्व्यः नद्यः। अस्मात् पर्वतात् बह्व्यः नद्यः प्रवहन्ति। भारतभूमिं च जलसमृद्धिं सस्यश्यामलां कुर्वन्ति। गंगा, यमुना, सिन्धु, ब्रह्मपुत्रादयः नद्यः हिमालयादेव उद्भवन्ति। एताः नद्यः सर्वदा जलप्रवाह समृद्धाः भवन्ति। एताभिः नदीभिः व्यापाराभिवृद्धिश्च भवति। धन्यवादः। अयं पर्वतः अस्माकम् रक्षः अपि। अस्मिन् बहुविधाः वनस्पतयः औषधयः धातवः रत्नानि च उपलभ्यन्ते। अनेकानि तीर्थस्थानानि अपि प्रसिद्धानि सन्ति। तेषु बद्रीनाथः, केदारनाथः, अमरनाथः, प्रयागः, ऋषिकेशः च प्रसिद्धाः सन्ति। अस्मात् पर्वतात् बह्व्यः नद्यः प्रवहन्ति। भारतभूमिं च जलसमृद्धिं सस्यश्यामलां कुर्वन्ति। गंगा, यमुना, सिन्धु, ब्रह्मपुत्रादयः नद्यः हिमालयादेव उद्भवन्ति। एताः नद्यः सर्वदा जलप्रवाह समृद्धाः भवन्ति। एताभिः नदीभिः व्यापाराभिवृद्धिश्च भवति। धन्यवादः। அடியன் சுவாமி இன்னும் 2 குழந்தைகளும் வாசிக்கிறவா வந்து அர்த்தம் தெரிஞ்சுன்னா அர்த்தத்தோட படிக்கிறது. अयं पर्वतः अस्माकं रक्षकः अपि। अस्मिन् बहुविधाः वनस्पतयः औषधयः धातवः रत्नानि च उपलभ्यन्ते। अनेकानि तीर्थस्थानानि
अपि प्रसिद्धानि सन्ति। तेषु बद्रीनाथः, केदारनाथः, अमरनाथः, प्रयागः, ऋषिकेशः च प्रसिद्धाः सन्ति। अस्मात् पर्वतात् बह्व्यः नद्यः अडिनिंग प्रवहन्ति वर्णमालन प्रवहन्ति प्रवहन्ति भारतभूमिं च जलसमृद्धिं शस्यश्यामलां कुर्वन्ति। गंगा, यमुना, सिन्धु, ब्रह्मपुत्रादयः नद्यः हिमालयादेव उद्भवन्ति। एताः नद्यः सर्वदा जलप्रवाहसमृद्धाः भवन्ति। एताभिः नदीभिः व्यापाराभिवृद्धिश्च भवति। अडियन् अयं पर्वतः अस्माकं रक्षकः अपि अस्मिन् बहु अडेन अर्थ சொல்லணும் अपि हिमालयः पर्वतः अस्माकं रक्षकः. ஆல்சோ இந்த மலை வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்டராகவும் இருக்கு. अस्मिन् बहुविधाः वनस्पतयः, औषधयः, धातवः, रत्नानि च उपलभ्यन्ते. இந்த மலை வந்து பலவிதமான மூலிகை, காட்டு மூலிகைகள், அப்புறம் வந்து தாத்துக்கள், அப்புறம் வந்து ரத்தினங்கள் இதெல்லாம் வந்து அங்க கிடைக்கிறது அந்த மலையில. அணுகாடி தீர்த்த ரத்ன அணுகாடி தீர்த்த स्थानानि अपि स्थानानि प्रसिद्ध सन्ति. அதாவது பலவிதமான நதிகள் வந்து புதிய தீர்த்தங்கள் இத சந்திக்கிற இடம் இதெல்லாம் வந்து மிக பாப்புலரான இடம்லாம் இங்க இருக்கு இந்த மலையில. தேஷு बद्रीनाथः, केदारनाथः, अमरनाथः, प्रयागः, ऋषिकेशः च प्रसिद्धाः सन्ति. அதே மாதிரி பத்ரிநாத், அப்புறம் கேதார்நாத், அமர்நாத், பிரயாகைகள், அப்புறம் ரிஷிகேஷ், அப்புறம் ரிஷிகேஷ் இந்த மாதிரி பல புண்ணிய கஷேத்திரங்கள் வந்து அந்த மலையில இருக்கு. अस्मात् पर्वतात् बह्व्यः नद्यः प्रवहन्ति भारतभूमिं च जलसमृद्धिं सस्यश्यामलां कुर्वन्ति. இந்த மலையில வந்து நிறைய புண்ணிய நதிகள், ஜீவ நதிகள்லாம் வந்து இந்த இடத்துல இருந்தா உருவாகுது. அப்புறம் இந்த இடத்துல இருந்து உருவாகிதான் வந்து பாரத பூமிக்கு வந்து நிறைய ஜல சமிருத்தியா ஜலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் பயிர் நிறைய இருக்கிற மாதிரியும் இந்த நதிகள் தான் பாத்துக்கிறது. அது காரணம் வந்து இந்த மலை. கங்கா, யமுனா, சிந்து, பிரம்மபுத்திராதயः நத்யः ஹிமாலயாதேவ உத்பவந்தி. கங்கா, யமுனா, சிந்து, அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா இத்தியாதியா இந்த நதியெல்லாம் வந்து हिमालय மலையிலிருந்தா வந்து உருவாகுது. ஏதாக நத்யः सर्वदा जलप्रवाह समृद्धाः भवन्ति. இந்த நதிகள்லாம் வந்து எப்பொழுதுமே வந்து நீர் நல்ல நிலையில இருக்கிறதா, கம்மியாகாம எப்பவுமே குறையாம அந்த மாதிரி நதிகள்லாம் இருக்கு. அதே ஏதாபிகி நதிபிகி வியாபார விருத்தி பவந்தி. வியாபார விருத்திகளுக்கு, அதாவது
வியாபாரம் நம்ம பண்ற வியாபாரங்கள்லாம் விருத்தியாகிறதுக்கும் இந்த நதிகள்லாம் வந்து உதவுறது அப்படின்னு சொல்லி இன்னும் யாருன்னா படிக்கிறீங்களா? சொல்லுங்க அடியா. வந்து பத்ரிநாத்துக்கு, கேதார்நாத்துக்கு, அதுக்கப்புறம் ரிஷிகேஷத்துக்கு போயிருக்காரு. பிரயாகத்துக்கு போனது இல்லையா? பிரயாக தான் இது பேருனா தேவப்பிரயாக தான். தேவப்பிரயாகை, கர்ணப்பிரயாக, ருத்ர, அஞ்சு பிரயாக இருக்கு. அதுல வந்து முக்கியமான தேவப்பிரயாகை. அந்த கங்கையில குளிக்கலையா? இந்த போட்டோ பாருங்க. இந்த இடத்துல இருந்து இறங்கி குளிப்போம். இந்த இடத்துல எல்லாரும் இறங்கி குளிப்போம். இந்த இடத்துல தான் போறோம், பத்ரிநாத் போறவா எல்லாரும் இந்த இடத்துல இறங்கி குளிப்பா. தெரியுதா? இது போயிருக்கலாம். அது வந்து புண்டரீக பெருமான்னு சொல்லிட்டு இந்த மலையில இப்படி ஏறி இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்குது, இறங்கி குளிக்கலாம். இப்படி மேல போனா என்னடா பக்கம் மலை மேல பெருமாள் இருக்காரு. புண்டரீக பெருமாள் ஒரு 70-80 அடி இருக்கும். 70-80 படிக்கட்டு மேல போயிருந்தாக்கா அங்க இருப்பார் பெருமாள். புண்டரீக பெருமாள் பேரு. பெருமாள் வெள்ளையா கையில வந்து பண்ற கண்டமண்டம் கடிநகர்னு சொல்லிட்டு ஆழ்வார் 10 பாசுரம் பாடி இருக்காரு. இந்த இடத்துக்கு தேவப்பிரயாகன்னு பேரு. இந்த பக்கம் இது அழகநந்தா நதி, இது பாகீரதி நதி. இது ரெண்டும் சேர்ற இந்த இடத்துல இருந்தா அவளுக்கு கங்கைனே பேரு. இந்த இடத்துல இருந்தா அவளுக்கு கங்கைனே பேரு அவளுக்கு. இது வந்து அடியன் எடுத்த போட்டோ தான். இங்க இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு போறதுக்கு அந்த பிரிட்ஜ்ல இருந்து எடுத்தது இது. அந்த இடத்துலயே போட்டிருக்கோம் கண்டமண்டம் கடிநகர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அந்த இடத்துலயே. ஸோ இது வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. பத்ரிநாத், கேதார்நாத் போறவா கட்டாயம் இங்க போயிட்டு தான் வருவா, போகாம வரமாட்டாவா எங்கேயும். ஓகே, சரி. அமர்நாத்துக்கு போனதா? நாம அமர்நாத் போக மாட்டோம். நம்மளதுல போறது இல்லை, வழக்கம் கிடையாது. அமர்நாத் யாத்திரை வந்து கொஞ்சம் கஷ்டம். பத்ரிநாத் வந்து ரொம்ப சுலபம். நேர பஸ் வரலாம், பஸ்ஸால போயிடலாம். ஜோஷி மட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. நரசிம்மஸ்தலம். அதுக்கு வந்து ஜோஷி மட்னு பேரு. ஜோஷி மட்னு பேரு. இந்த இடத்துக்கு வந்து திருப்பிரிதி அப்படின்னு அந்த திவ்ய தேசத்தினுடைய பேரு. இங்க நரசிம்மர் தான் வந்து பெருமாள். ஓகே, ஜோதி மட் இல்ல, ஜோஷி மட். நாங்க வந்து பெருமாள் வந்து பழிகாலத்துல இருக்கச்சு பத்ரிநாராயண பெருமாள் வந்து ஜோஷி மட்டுக்கு தான் வந்து இறங்கி வருவார். அதே இந்த மூணும் வந்து திவ்ய தேசம். எது திவ்ய தேசம்? தேவப்பிரயாகை திவ்ய தேசம், ஜோஷிமட் திவ்ய தேசம், பத்ரிநாத் திவ்ய தேசம். இது மூணுமே திவ்ய தேசம். சரியா? இது மேல இமாலயத்து மேல இருக்கிற நாலு திவ்ய தேசம் மொத்தம் இருக்கு. இமாலயத்து மேல இந்த சாலக்கிராமம் அங்கதானே இருக்கு. இது மூணு இந்த பக்கம் இருக்குது. சாலக்கிராமம் நேபாளில இருக்குது. ஸோ மொத்தம் 4 திவ்ய தேசம் வந்து இமாலயத்துக்கு மேல இருக்கு. அதுல 3 வந்து இந்த ஒரே வழியில இருக்கு. ரிஷிகேஷன் தாண்டின உடனே வருது. ரிஷிகேஷம் வந்து இது கிடையாது, திவ்ய தேசம் கிடையாது. ஹரித்வாரமோ ரிஷிகேஷமோ இது கிடையாது. ஆனா ரெண்டுமே விஷ்ணு கஷேத்திரம், அவ்வளவுதான். ஏன்னா அது ஹரித்வாரம், மோட்சத்துக்கு வழியை கொடுக்கிறவன் ஹரி, அவனுடைய துவாரம் அது. மோட்சத்வாரம் ஹரித்வாரம். கங்கையில வந்து அதான் பூமி வந்து கங்கை வந்து பூமிக்கு வர இடம் ஹரித்வாரம். அதே மாதிரி வந்து இதுல வந்து கடைசி ஸ்தலம், இதுல மலை மேல கடைசி ஸ்தலம் ரிஷிகேஷம். ரிஷிகேஷன் பெருமாளுக்கு திருநாமம் இல்லையா? நம்ம ரிஷிகேஷன் இல்ல, ரிஷிகேஷன். ரிஷிகம்னா இதுக்கு பேரு, நம்மளுடைய இந்திரியங்களுக்கு பேரு. இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன், இந்திரியங்களையும் அடக்கி ஆள்வன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு வந்து திருநாமம். ஓகே, அதனால ரிஷிகேஷன் அப்படின்னு பேரு. கிருஷிகேஷன் இல்ல, ரிஷிகேஷன் கிடையாது. ரிஷினா ரிஷி, இந்த ரிஷி கிடையாது. ரிஷிகேஷன் சொல்லிட்டு போடுவா. ரிஷிகேஷன் ரிஷி இல்ல, ரிஷிகம். ரிஷிக அப்படின்னா வந்து இந்திரியங்கள்னு பேரு. ஓகே, இந்திரியங்கள் சொல்றோம் இல்லையா, இந்திரியங்கள், அதுக்கு வந்து பேரு. ரிஷினா சேஜ்னு அர்த்தம். ரிஷிகா. சரியா? அதனால எப்படி சொல்லணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ரிஷிகேஷம் அப்படின்னு சொல்லி ரிஷிகா
ரிஷிகானாம் ஈஷா, இந்திரியானாம் ஈஷா, கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, மனசு, மொத்தம் 11 இந்திரியங்கள் நமக்கு. சரியா? சரி, சந்தோஷம் சுவாமி, ரொம்ப சந்தோஷம். உமால ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை அந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் நினைக்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் கிடைச்சது. சந்தோஷம். வேற யாருன்னா படிக்கிறீங்களா? அர்த்தத்தோட படிங்க. படிக்கலாம், தாராளம் படிக்கலாம். அயம் பர்வத்தः அஸ்மாக்கம் ரக்ஷகः அப்படி. இந்த பர்வத்தம் நம்மளோட செக்யூரிட்டி மாதிரி இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது. अस्मिन् बहुविधाः वनस्पतयः औषधाः धातवः रत्नानि च सन्ति. இங்க வந்து ஔஷதங்கள், ரொம்ப ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸ் திங்ஸ் எல்லாம் இருக்கு. அநேகானி அடியன் அந்த கர்சரம் தெரியல அடியன். अनेकानि तीर्थस्थानानि अपि प्रसिद्धानि सन्ति. நிறைய தீர்த்தஸ்தானங்கள்ல ரொம்ப பாப்புலரா இருக்கு. தேஷு பத்ரிநாத். ஒரு நிமிஷம் ஸ்தானானி தீர்த்தஸ்தானானி அப்படின்னா டிஃபரெண்ட் என்ன? தீர்த்தஸ்தானானின்னு இப்ப வந்து ரொம்ப யாத்திரை போற இடம் மாதிரி. புண்ணியஸ்தலங்கள். தீர்த்தம், தீர்த்தம்னா நதிக்கரையில இருக்கக்கூடிய புண்ணியஸ்தலங்கள் அர்த்தம். தீர்த்தஸ்தானானி. ஸ்தானானினா வெறும் ஸ்தலங்கள். தீர்த்தஸ்தானா புண்ணியஸ்தலங்கள், புண்ணியத்தை நமக்கு வழங்கக்கூடிய, பாவத்தை போக்கி புண்ணியத்தை அளிக்கக்கூடிய ஸ்தலங்கள் தீர்த்தஸ்தானங்கள். ஓகேவா? தேஷு பத்ரிநாத்தः, கேதாரநாத்தः, அமரநாथः, பிரயாகः, ऋषिकेशः च பிரசித்தாः சந்தி. அந்த தீர்த்தஸ்தலங்கள்ல பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத், பிரயாக், ரிஷிகேஷ் அவெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கிற இடம், டூரிஸ்ட்ல வர இடம். அஸ்மாத் பர்வதாத் பஹ்வ்யः நத்யः பிரவாஹந்தி. இந்த பர்வத்துல இருந்து நிறைய நதிகள்லாம் வரும். பாரத பூமிச்ச ஜலசம்ருத்திம் சஸ்யஸ்யாமளாம் குர்வந்தி. அது வந்து பாரத பூமியை வந்து ரொம்ப ஃபர்டைல் மாதிரி ஆகும். கங்கா யமுனா சிந்து பிரம்மபுத்திராதயः நத்யः ஹிமாலயேதேவ உத்பவந்தி. கங்கா யமுனா சிந்து பிரம்மபுத்திரா, அந்த நதியெல்லாம் வந்து ஹிமாலயத்துல இருந்தா வருது. ஏதாக நத்யா சர்வதா ஜலப்பிரவாக சம்ருத்தாக பவந்தி. அதெல்லாம் வந்து எப்பவுமே தண்ணி ஓடிண்டே இருக்கும், ட்ரை அப்பே ஆகாது. ஏதாபிஹி நதிபிஹி வியாபாராபிவிருத்தி பவதி. இதற்கு மீனிங் தெரியாது. ஏதாபிஹி நதீபிஹி, ஏதாபிஹி, ஏதாபின்னு திருத்தியா பக்தி, ஏதாபிஹி நதீபிஹி, இந்த நதிகள் மூலமாக, இந்த நதிகளினாலே வியாபார விருத்திஹி. நதியினால என்ன பண்ண முடியும்? நதியில வியாபாரம் பண்ணலாம். அப்படின்னா பொருள்களை எங்கேயிருந்து அங்க எடுத்துன்னு போறது, அங்கேயிருந்து இங்க எடுத்துன்னு வர்றது அப்படின்னா. அதே மாதிரி வந்து ஏதாவது வியாபாரங்கள் அதிகமா, வியாபாரம்னா பிசினஸ்னு அர்த்தம். பிசினஸ் அதிகமாகுது இந்த இதனால, நதிகள்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ சமீபத்துல இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய இது வாட்டர் வே வந்து இப்ப டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னன்னா மகாபலிபுரத்துல இருந்து வந்து நார்த் சென்னை, ஆந்திரா வரலும் பக்கிங்ஹாம் கெனால்னு ஒண்ணு போறது. இப்ப அதை வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்க, நிறைய குட்ஸ் எடுத்துன்னு போகலாம். இப்ப ரோட்வேஸ் வந்து தாங்க முடியல, ரோட்ல எக்கச்சக்கமா போறது இல்லையா, அது வந்து முடியல. இப்ப வந்து அது வழியா எடுத்தோம்னாக்க, கெனால் மூலமா எடுத்தோம்னாக்க, வாட்டர் பாடி மூலமா எடுத்தோம்னாக்க செலவு இன்னும் கொஞ்சம் குறையும், டிராபிக் குறையும், வேற ஒண்ணும் கிடையாது. நைட் எல்லாம் எல்லாரும் மக்கள் போயிட்டே இருக்க போறாங்க, நான் எல்லா மக்களும் போறது இல்லை. ஸோ குட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கணும் தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா கொண்டு வரலாம், செலவும் கம்மியாகும். அதுதான் அந்த மாதிரி அங்க வந்து வாட்டர் பாடி இருக்கிறதுனால நிறைய பலவிதமான வியாபாரங்கள். வியாபாரம்ன்றது என்னன்னா ஒன்றுன்றது பிசினஸ், விதமான பிசினஸ்
வந்து அங்க பெருகிறது அப்படின்ற. அடுத்து எல்லாம் படிச்சாச்சா? அடியன் சுவாமி. எல்லாம் படிச்சாச்சா? அடியன் சுவாமி. சிரிஷா வாசிக்கணுமா? अयं पर्वतः अस्माकं रक्षकः अपि. இந்த பர்வதம் நம்முடைய ப்ரொடெக்டரும் கூட. अस्मिन् बहुविधाः वनस्पतयः औषधयः धातवः रत्नानि च उपलभ्यन्ते. இங்கேருந்து நிறைய காட்டு மூலிகைகளும் மெடிசின் அப்புறம் தாத்துகளும் ரத்னங்கள் கிடைக்கும். அநேகாनि तीर्थस्थानानि अपि प्रसिद्धानि सन्ति. நிறைய புண்ணிய தீர்த்தங்களும் இங்கே பிரசித்தமாக இருக்கு. तेषु बद्रीनाथः, केदारनाथः, अमरनाथः, प्रयागः, ऋषिकेशः च प्रसिद्धाः सन्ति. बद्रीनाथ, केदारनाथ, अमरनाथ, प्रयाग, ऋषिकेश மிகவும் பிரசித்தமாக இருக்கு. अस्मात् पर्वतात् बह्वयः नद्यः प्रवहन्ति. भारतभूमिं च जलसमृद्धिं सस्यश्यामलां कुर्वन्ति. இந்த மலையிலிருந்து நிறைய நதிகள் பெருகின்றன. பாரத பூமியை ஜல நிறைந்ததாகவும் பயிர் நிறைந்ததாகவும் செய்கின்றன. கங்கா, யமுனா, சிந்து, பிரம்மபுத்திராதயः நத்யः हिमालयादेव உத்பவந்தி. கங்கா, யமுனா, சிந்து, பிரம்மபுத்திரா முதலான நதிகள் ஹிமாலயிலிருந்து தோன்றுகின்றன. ஏதாः நத்யः सर्वदा जलप्रवाह समृद्धाः भवन्ति. இந்த நதிகள் எப்போதும் நீர்பெருக்க நிறைந்ததாக இருக்கும். ஏதாபிः நதிபிः வியாபாரபிவிருத்திश्च भवति. இந்த நதிகளால் வியாபார வளர்ச்சியும் ஏற்படுகின்றது. அர்த்தத்தோட வாசிக்கட்டுமா? அயம் பர்வதः அஸ்மாகம் ரக்ஷகः अपि. இந்த பர்வதம் வந்து நம்மளுடைய ப்ரொடெக்டர் கூடும். अस्मिन् बहुविधाः वनस्पतयः ओषधयः वा ओषधयः करेक्ट. ओषधिः, ओषध्यो, ओषधिः, ओषध्यो, ओषध्यः, सॉरी, ओषधयः, ओषधयः धातवः रत्नानि च उपलभ्यन्ते. இதுலேருந்து நம்மளுக்கு நிறைய விதமான வந்து நம்ம ஹெர்ப்ஸ், மினரல்ஸ், அப்புறம் நம்மளுக்கு ப்ரெஷியஸ் மெடிசின், ஷர்ப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். அவ்வளவுதான் இங்கிலீஷ்ல சொல்றா இல்லையா? ஷர்ப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். வனஸ்பதிகள்னா சின்ன சின்ன செடிகள், ஓஷதினாலும் மருந்து மூலிகைகள். தாத்தவானா மினரல்ஸ், ரத்னானினா ஜெம்ஸ், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். நம்மளுக்கு வந்து இந்த மலை இதுல இருந்து நம்மளுக்கு
ஷ்ரப்ஸ், அப்புறம் ஹர்ப்ஸ், அப்புறம் மினரல்ஸ், அப்புறம் நம்ம ரத்னங்கள் அதெல்லாம் வந்து கிடைக்கிறது. அநேகானி தீர்த்தஸ்நானானி தீர்த்தஸ்தானானி தீர்த்தஸ்தானானி அப்படி பிரசித்தானி சந்தி. நம்மளுக்கு வந்து மெனி நம்மளுடைய புண்ணியஸ்தலங்கள் வந்து நிறைய அங்க இருக்கு. அதுல வந்து தேஷு பத்ரிநாதः, கேதாரநாதः, அமரநாதः, பிரயாகः, ரிஷிகேஷः ச பிரசித்தாः சந்தி. அதுல வந்து பத்ரிநாத், அப்புறம் கேதாரநாத், அமரநாத், பிரயாகம், அப்புறம் ரிஷிகேஷம் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமானவைகள். அஸ்மாத் பர்வதாத் பஹ்வ்யः நத்யः பிரவஹந்தி பாரதபூமிஞ்ச ஜலசம்ருத்திம் சஸ்யஷ்யாமலாம் குர்வந்தி. அங்கேருந்து லைக் பிரவாகமா ஓடி வர நதிகள்லாம் வந்து நம்மளுடைய பாரத பூமியை வந்து நல்லா ஃபர்டைலா ஆக்குறது. கங்கா, யமுனா, சிந்து, பிரம்மபுத்திராதயः நத்யः ஹிமாலயாதேவ உத்பவந்தி. கங்கா, அப்புறம் யமுனா, சிந்து, பிரம்மபுத்திரா இதெல்லாம் வந்து ஹிமாலயத்திலேருந்து ஆரிஜின் ஆகுது. ஏதாக நத்யः சர்வதா ஜலப்பிரவாக சம்ருத்தாக பவந்தி. இந்த நதிகள்லாம் எப்பவுமே வந்து லைக் த்ரூ அவுட் த இயர் அதுக்கு வந்து வாட்டர் இருக்கும். ஏதாபிஹி நதீபிஹி வியாபாரபிவிருத்திஷ்ச பவதி. இதனால இந்த நதிகள்னால நம்மளுடைய பிசினஸும் நல்லா டெவலப்டா இருக்கு. அப்படி படிச்சிட்டாளா எல்லாரும்? எல்லா குழந்தைகளும் அர்த்தத்தோடய சொல்லிட்டார். சந்தோஷம். சோ அயம் பர்வதா, நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அயம் பர்வதா, இந்த மலை, அஸ்மாகம் ரக்ஷகா அபி, ஆல்சோ அப்படின்னா அஸ்மாகம் ரக்ஷகா இல்ல, அதாவது இது பல விஷயம் இருந்தா கூட, இதனுடைய பெருமைகள் பலது இருந்தா கூட, அஸ்மாகம் ரக்ஷகா அப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற இவரும் கூட, ப்ரொடெக்டர் கூட அவரு. அஸ்மின்னு பகுவிதாக, அஸ்மின்னா இதில் ஹிமாலயத்துல பகுவிதாக வனஸ்பதையா பலவிதமான செடி கொடிகள்லாம் இருக்கு. ஓஷதையாக மருந்து மூலிகைகள். தாத்தவகன்னா மினரல்ஸ். ரத்னாணி ரத்தினங்கள்னா இப்பெல்லாம் கிடைக்கிறதுல ஒரு காலத்துல கிடைச்சிருந்ததுன்னு சொல்லிருக்கா. இவரே சொல்லிருக்கார், யாரு நம்ம காளிதாசனே சொல்லிருக்காரு, முத்துக்கள்லாம் கிடைக்குவாங்க எப்படின்னு தெரியல. அது வந்து ஒரு விதமான கதை சொல்றாரு. ஓகே, அந்த முத்துக்கள் கிடைக்குமா? என்ன மாதிரி முத்துக்கள்னா, யானையினுடைய தலையில முத்துக்கள் ஃபார்ம் ஆகுமா. என்ன முத்துக்கள் ஃபார்ம் ஆகும், எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்க, இந்த மத ஜலம் இருக்கிறது இல்ல, யானைக்கு வந்து யானை அங்க இமாலயத்து மேல வந்து சிங்கத்தை வேட்டையாடுவாளாம். யாருன்னா அந்த காட்டில் உள்ளவர்கள்லாம் வனேச்சரானாம் மனிதாசகானாம் சொல்லிட்டு அவ வந்து போய் வேட்டையாடுவாளாம். எப்படி வேட்டையாடுவா சிங்கத்தை அப்படின்னாக்க, நிறைய முத்துக்கள் சிந்திருக்குமா, அதை தொடர்ந்து போவாளாம். போனா வந்து சிங்கத்தினுடைய குகை போகுமா, அது சிங்கத்தோட இருப்பிடத்துக்கு போயிடுமா, சிங்கத்தை வேட்டையாடுவாளாம். அது என்னது முத்துக்கள் என்ன ஏது அப்படின்னா, அந்த சிங்கங்கள் என்ன பண்ணுவோம், அந்த யானையை வந்து மதம் பிடிச்ச யானைகளுக்கு என்ன ஆகுமோ, அந்த மத ஜலம் பெருகுமா. அந்த மத ஜலங்கள் பெருகி என்ன பண்ணுமோ, அதுக்கு நிறைய தலைமை, அது மயிர் உடம்பெல்லாம் மயிர், தலையெல்லாம் மயிர் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மயிர்ல அந்த ஜலம் வழிஞ்சு அது ஃபார்ம் ஆகி முத்து மாதிரி ஆயிடுமா, அது அந்த ஜலம் ட்ரை ஆகி. அதனால வந்து அந்த முத்துக்கள் வந்து என்ன ஆனா, இது அந்த சிங்கங்கள் வந்து அந்த தலை மேல அடிச்சு பொழந்து அதை வந்து கொல்லும்ல, யானைய கொல்லும் போது என்ன ஆகுமோ, அந்த முத்துக்கள் வந்து அதனுடைய கால்களுக்குள்ள போய் மாட்டிக்குமா. அப்ப என்ன ஆகும்னா, இது நடந்து போகும்போது அதோடைய மயிறு இருக்கு இல்லையா, அதனுடைய பிடரி சொல்லுவாள்ல மெயின், அதுக்குள்ளேயும் ஏன்னா டக்குனெல்லாம் அடிச்சு கொல்லப்படுறதுக்கு ஒன்றும் சாதாரண இருக்குமான்னா யானைங்கிறது இல்லையே, சண்டெல்லாம் நடக்கும். அப்போ இதனுடைய உடம்புலயே நிறைய வந்து முத்துக்கள் போயிடுமா. இப்போ போகும்பொழுது என்ன ஆகுமா, அது நடந்து போகும்பொழுது அதெல்லாம் செதறிண்டே போயிட்டு இருக்குமா. அதை வச்சுன்னு கண்டுபிடிப்பாளாம் முத்துக்கள். அது தவிர மலையில ரத்தினங்கள்லாம் கிடைக்கிறதுன்றது வந்து சொல்றது உண்டு. இப்படியாக இவையெல்லாம் கிடைக்கிறது. என்னென்ன கிடைக்கிறது, பலவிதமான வனஸ்பதிகள், சின்ன சின்ன செடிகள், ஓஷதிகள், மருந்து மூலிகைகள், தாத்துக்கள், ரத்தினங்கள் இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அநேகானி தீர்த்தஸ்தானானி அப்படி பிரசித்தானி சந்தி.
பலவிதமான புண்ணிய தீர்த்தங்கள் இந்த இதுல வந்து பிரசித்தமா இருக்கு. தேஷு அது வந்து பத்ரிநாதா, பத்ரிநாத் நம்மளுடைய பெருமாள் பத்ரிநாதான் இருப்பிடம், அவர் தபஸ் பண்ண இடம். சாரி கேதாரநாதா சிவபிரானுடைய இடம் இது. அமரநாதா, அமர்நாத் அதுவும் பனிலிங்கம் சொல்றா இல்லையா, காஷ்மீரத்துல அந்த சைடுல இருக்கு. பிரயாக 5 பிரயாகம் இருக்கு, அதுல தேவ பிரயாகை முக்கியமானது. ரிஷிகேஷம் அப்படின்ற இடம், ரிஷிகேஷ் சொல்றோம் இல்லையா, அந்த இடம் இதெல்லாம் பிரசித்தமானது. அஸ்மாத் பர்வதாத் இந்த மலையிலிருந்து பஹ்வ்யஹ நத்யஹ, இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா பஹவஹ புல்லிங்கம், பஹ்வ்யஹன ஸ்திரீலிங்கம், பஹவஹ வந்து புல்லிங்கம் பகுவச்சனம், பஹ்வ்யஹ ஸ்திரீலிங்கம் பகுவச்சனம். பஹூனி அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்க, சரியா? இன்னைக்கு அந்த பாடம் என்னைக்கு நடந்தோ அந்த தேதி எழுதி வச்சுட்டு என்ன நோட்ஸோ நான் என்ன எழுதுறனோ எந்த புக் எழுதுறனோ அதே மாதிரி நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு, சரியா? ஒரே நிமிஷம் தீர்த்த சாட்டம் விக்கலாவே இருக்குது வந்துட்டு, ஒரே நிமிஷம். प्रवहन्ति भारतभूमिं च, भारतभूमिं प्लस च, भारतभूमिं च இந்த இடத்துல வந்து இது என்ன சந்தி, भूमिं प्लस च भूमिं च, ओके, भूमिं प्लस च, ओकेवा, भूमिं च जलसमृद्धिं शस्यश्यामलां कुर्वन्ति. ओके, அடுத்தது गंगा यमुना सिंधु ब्रह्मपुत्रादयः नद्यः. गंगै यमुनै सिंधु ब्रह्मपुत्रा முதலான நதிகள் हिमालयात् प्लस एव இதுவும் சந்திதான், இந்த இடத்துலயும் சந்திதான் நோட் பண்ணி. हिमालयात् प्लस एव हिमालयादेव உத்பவந்தி உத்பவந்தினா உருவாகின்றன அர்த்தம். இமாலயத்திலிருந்தா கங்கை யமுனை சிந்து பிரம்மபுத்திரா முதலான நதிகள் உருவாகின்றன. ஓகே, ஆரிஜினேட், உத்பவந்தினா ஆரிஜினேட் அர்த்தம். ஏதாக நத்யः இந்த நதிகள் சர்வதா ஜலப்பிரவாக சமுர்தாக பவந்தி. ஏதாக நத்யः இந்த நதிகள் எல்லாமே சர்வதா எப்பொழுதுமே ஜலப்பிரவாக சமுர்தாக, எப்பொழுதும் ஜலப்பிரவாகம் நிரம்பி எப்பொழுதுமே இருக்கிறது. ஏதாதிஹி நதீவிஹி இந்த நதியினால வியாபார அபிவிருத்திஷ்ச பவதி, வியாபாரம் நன்றாக வளர்கிறது. கிருஷி வியாபாரம், வணிக் வியாபாரம், எதுவா இருந்தாலும் வியாபாரம்னா வேலைன்னு அர்த்தம். எல்லா விதமான வேலையும் வந்து அதனால அதிகமானது அப்படின்னு சொல்றாரு. இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருமே இந்த இதெல்லாம் கவனிக்க, தாத்துக்கள் எல்லாம் பிரயோகம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கவனிக்க. உபலப்யந்தே, ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல இது இருக்குது என்ன, உபசர்க்கம் எல்லா இடத்துலயும் பயன். உத்பவந்தி இந்த 2 இடத்துலயும் பாருங்க, இந்த 2 இடத்துலயும் பாருங்க என்ன சொல்றது, உபலப்யந்தே, லப்யந்தே உபலப்யந்தே, லப்யந்தே உபலப்யந்தே ரெண்டும் ஒண்ணுதான். கிடைக்கப் பெறுகின்றன, ரத்னானி முதலவை அவைலபிள், பவுண்ட் அந்த அர்த்தம்.
இந்த இடத்துல உத்பவந்தி, உத் பிளஸ் பவந்தி, உத்பவந்தி. பவந்தினா இருக்கின்றன அர்த்தம், உத்பவந்தினா ஆரிஜினேட் அர்த்தம். சரி, ஒரு இது இருக்கு இல்லையா, அது பேர் என்ன சொல்றது, உபசர்க்கத்தினால அர்த்தமே மாறுறது அப்படின்றதாக இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு நான் சொல்ல வந்தேன். அதாவது திஷ்டதி திஷ்டதி, ஓகே, அனுதிஷ்டதி அனுதிஷ்டதி அனுதிஷ்டதி, திஷ்டதி அனுதிஷ்டதி உபதிஷ்டதி ஆர் கச்சதி கூட வச்சுக்கணும். கச்சதி வச்சுக்கணும், கச்சதி கச்சதி உபகச்சதி அனுகச்சதி உபகச்சதி அனுகச்சதி பிரதிகச்சதி பிரதிகச்சதி. இதெல்லாம் என்ன தெரியுமா அர்த்தம்? கச்சதினா போறதுன்னு அர்த்தம், உபகச்சதினா கிட்ட போறதுன்னு அர்த்தம், நியர்பை, உபகச்சதி கிட்ட போறதுன்னு அர்த்தம். அனுகச்சதினா பின்தொடர்றதுன்னு அர்த்தம், ஃபாலோ. பிரதிகச்சதினா அதாவது எதிர்கொண்டு போறதுன்னு அர்த்தம், பிரதிகச்சதி அப்படின்றதாக இதுக்கெல்லாம் வந்து அர்த்தம் அங்கங்க மாறும், இடங்கள்ல அர்த்தங்கள் மாறிண்டே இருக்கும். உத்பவந்தி, பவந்தி அப்படின்னா அதான் ஏதாக நத்யா சர்வதா ஜலப்பிரவாக விருதாக பவந்தி, ஆர் அப்படின்னு அர்த்தம். அதே உத்பவந்தின்ற இடத்துல ஆரிஜினேட் அர்த்தம். அந்த உத் அப்படிங்கிற உபசர்கம்னா ப்ரிஃபிக்ஸ்னால வேர்போட அர்த்தங்கள் மாறும். அதெல்லாம் வந்து பழக்கத்துலதான் வரும். சுவாமி இதுக்கெல்லாம் என்ன சுவாமி அர்த்தம்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது, ஆனா சில சமயங்கள்ல மாறிண்டே இருக்கும். ராஜத்தே விராஜத்தே, எங்க பாருங்க, எங்க கூட இருக்கு, ராஜத்தே விராஜத்தே. ராஜத்தேனாலும் அதே அர்த்தம் தான், விராஜத்தேனாலும் அதே அர்த்தம் தான். ஓகே, இந்த மாதிரி அங்கங்க பயன்படும். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம். விசேஷேன ராஜத்தே விராஜத்தே, இல்லைன்னா ஸ்பெஷலா ராஜத்தேனா வந்து ஷைன், அப்பா நல்ல நல்ல ஸ்டூடெண்ட் பா அப்படின்னா, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பா என்ன, விராஜத்தே விளங்குகிறார், சிறந்து விளங்குகிறார், ரெண்டாம் மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ இதனால வந்து என்னன்னா இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே வரணும். அப்சர்வ் பண்ணிட்டே வந்தா புரியும். அது வந்து பழகதான் வருமே தவிர திடுதப்புன்னு வராது. சரியா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். எதை நோட் பண்ணி வச்சுக்கணும்? இதுல இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த தாத்துனுடைய பிரயோகங்களை யூஸ் பண்ணி வச்சுக்கிறது. இப்ப சின்ன சின்ன எழுதி கொடுத்துங்களா, கச்சதி உபகச்சதி அனுகச்சதி பிரதிகச்சதி, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி பகவஹா பஹ்யஹா பஹூனி, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இது மாதிரி ரிஷிக்கும் ஹிருஷிக்கன்றதுக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். சரியா? நோட் பண்ணி வச்சுட்டீங்களா? இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாமா சுவாமி? அடியன் ஒரே ஒரு டவுட் அடியன் பஹூனி அப்படின்னா அடியன் என்ன அடியன்? அதே அர்த்தம். அது வந்து நபும்சகலிங்கம், புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நபும்சகலிங்கம், அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா. அடியன் சுவாமி, வேற யாருக்காவது டவுட் ஏதாவது இருக்காமா? அடியன் वनस्पत्यः औषधयः दातवः தாத்தவஹன்னா இதுன்னு அர்த்தம். அது என்ன, மினரல்ஸ் அர்த்தம். மினரல்ஸ்